வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு மகாராஷ்டிரியன் ஸ்டார்டர் தான் பார்க்க போகிறோம். பனீர் தேச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வெறும் மினிமல் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இதில் 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால 15 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 5-6 எடுத்துக்கிட்டா போதும். இதோட 4 பச்சை மிளகாய், 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ரோஸ்டட் வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மெதுவாக நம்ம ரோஸ்ட் பண்ணோம். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரணும். எந்த சைடும் பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகி இந்த மிளகாய் வெள்ளையாக மாறும். அதே மாதிரி பீனட்ஸும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு உரலில் சேர்த்துக்கலாம். தேச்சாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடிச்சு தான் செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம உரலில் இடிச்சுக்க போகிறோம். இதோட ஒரு கையளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இடிச்சுக்கோங்க. உங்ககிட்ட உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 சுற்று போட்டிங்கன்னா இது ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை அப்படியே கோட் பண்ணிக்கலாம். இது ஒரு லேயர் மாதிரி கோட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி எல்லா பன்னீர்லேயும் கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பன்னீரையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் செஞ்ச குவான்டிட்டிக்கு 5 பன்னீர் தான் கோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் 5 மட்டும் கோட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். மிச்சம் இருந்த பன்னீரை நான் மின்ட் மயோக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒவ்வொரு பன்னீர்லேயும் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி இதை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் தேச்சா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டயட்லலாம் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வேணும்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.